ஹலோ ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். லைஃப்ல எந்தவித பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு அடிமட்ட லெவல்ல இருந்து பாக்ஸிங்ல ஒரு பெரிய லெவல்ல சாதிக்கணும்னு ஒரு பொண்ணு முயற்சி பண்றாங்க. அவங்க லைஃப்ல என்ன கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்றாங்க, கடைசியில அவங்களால பாக்ஸிங்ல ஜெயிக்க முடிஞ்சதா இல்லையான்னு நமக்கு கிளைமேக்ஸ்ல பயங்கரமான ஒரு ட்விஸ்டோட நம்ம கண்ணை ரெண்டுத்தையும் ரொம்பவே கலங்க வச்ச படத்தை தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேரு மில்லியன் டாலர் பேபி. ஸோ வெல்கம் டு அவர் மிஸ்டர் பாப்கார்ன் டைம்ஸ் சேனல். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. எல்லாரும் பாப்கார்ன்லாம் எடுத்துட்டு ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு ஒரு பயங்கரமான பாக்ஸிங் மேட்ச் தான் காட்டிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்ல ரொம்பவே அடி வாங்கிட்டு இருக்காரு பாருங்க. இவர் பேர் தான் வில்லி. ஆப்போனன்ட் அடிச்ச அடியில வில்லியோட முகம் கிழிஞ்சு ரத்தம் வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த ரத்தத்தை ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ பிராங்கி. பிராங்கி தான் வில்லியோட மேனேஜர் அண்ட் ட்ரெய்னர். அங்க வர ரெஃப்ரி இங்க பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பிளட் நிக்கலனா நான் அடுத்த ரவுண்டோட இந்த மேட்சை ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதை கேட்டதுமே வில்லி நான் இப்ப என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறாரு. பிராங்கி அதுக்கு அவங்க கிட்ட அடி வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பிராங்கி ஏன் இப்படி பண்றாருன்னா, வில்லியால இந்த மேட்சை ரொம்பவே ஈஸியா ஜெயிக்க முடியும். ஆனா அப்படி அவர் ஈஸியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஜெயிச்சிட்டா ஆப்போனண்டோட கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே உடஞ்சிரும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். அதனால அவங்க அடுத்த மேட்சுக்கு தயாராகாம பாக்ஸிங்கை விட்டு வெளில போயிடுவாங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்காக ஃபர்ஸ்ட் 4 ரவுண்ட் அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு 5ஆவது ரவுண்ட் அவங்கள ஈஸியா தோக்கடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பாரு. ஏன்னா அப்பதான் அவங்க நம்ம நல்லா விளையாண்டு தான் தோத்தோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ்ல அடுத்த மேட்ச்க்கு ரெடி ஆவாங்கன்னு. இங்க இந்த பாக்ஸிங் மேட்ச் போயிட்டு இருக்கிறதையும் நம்ம ஹீரோ பிராங்கி எப்படி அவர் ஆக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்றதையும் மேல இருந்து ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. இவ பேர் தான் மேகி. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அடுத்த சில நிமிஷத்திலேயே வில்லி அந்த மேட்சை ரொம்பவே ஈஸியா ஜெயிச்சிடறாரு. அங்கிருந்து வெளில வர பிராங்கி கிட்ட நம்ம ஹீரோயின் மேகி என்ன ட்ரெயின் பண்றீங்களா, நான் ரொம்பவே நல்லா சண்டை போடுவேன், தயவு செஞ்சு என்ன ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பிராங்கி நான் பொண்ணுங்களாம் ட்ரெயின் பண்றது இல்லமான்னு சொல்லிடுறாரு. அவங்க எவ்வளவோ கேட்டு பார்க்குறாங்க, ஆனால் அவர் முடியாதுன்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுறாரு. மேட்சை முடிச்சுட்டு வெளில வர வில்லியை பார்க்குற ஒருத்தர் நீ ரொம்ப தப்பு பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. வில்லிக்கு ஒண்ணுமே புரியல. பிராங்கி கிட்ட போய் என்னாச்சு பிராங்கின்னு கேட்குறாரு. அவன் உன்னை சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு கூப்பிடுறான், பட் நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்றாரு. இதை கேட்டதுமே வில்லி எதுக்கு என்ன சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு கடந்த 2 வருஷமா போட மாட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவரு இன்னும் 2-3 மேட்ச் விளையாடு, அதுக்கப்புறம் நீ ரெடி ஆயிடுவ, ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. வில்லிக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் விளையாடணும்னு ஆசை தான், பட் இருந்தாலும் பிராங்கி சொல்றதை கேட்கணுன்றதுக்காக நீங்க எது சொன்னாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அங்கிருந்து வீட்டுக்கு போற பிராங்கி தனியா இருக்காரு. ஏன்னா அவரோட பொண்ணு, அவர் ஒய்ஃப் எல்லாருமே அவர் விட்டு போயிட்டாங்க. அவர் தூங்கும் போது கூட என்னோட பொண்ணையும் என் ஒய்ஃபையும் நல்லா பாத்துக்கோங்க கடவுளே அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு தான் தூங்குறாரு. அவர் டெய்லி ரெகுலரா சர்ச்சுக்கு போவாரு. அதே மாதிரி அடுத்த நாள் காலையிலையும் அவர் சர்ச்சுக்கு போயிட்டு மாஸ் அட்டன் பண்றாரு. அந்த சர்ச்சில் இருக்க ஃபாதருக்கும் நம்ம பிராங்கிக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகாது. ஏன்னா பிராங்கி அவரை கேள்வி மேல கேள்வி கேட்டு இரிட்டேட் பண்ணுவாரு. அதனாலே ஃபாதர் பிராங்கிக்கு நோஸ் கட் பண்ணி தான் அனுப்புவாரு. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சர்ச்சுக்கு போயிட்டு பிராங்கி அங்கிருந்து டைரக்டா ஜிம்முக்கு தான் போறாரு. அந்த ஜிம்மோட பேரு ஹிட்பிட் ஜிம். இந்த ஜிம்மை பிராங்கி வாங்கி 17 வருஷம் ஆகுது. பொதுவாவே ஜிம்முக்குன்னு ஒரு காமெடி பீஸ் இருப்பான். அந்த மாதிரி இந்த ஜிம்ல இருக்க ஒரு காமெடி பீஸ் பேரு தான் டேஞ்சர். இவன் சும்மாவே இருக்க மாட்டான். சும்மா ட்ரைனிங் பண்றன்ற பேர்ல மத்தவங்களை கத்தி கத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ரொம்பவே நல்லவன். இந்த ஜிம் பிராங்கியோடதாவே இருந்தாலுமே இதை கம்ப்ளீட்டா மெயின்டைன் பண்றது தான் கிராப். கிராப் வந்து இந்த ஜிம்ல 17 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கிராப் பிராங்கியோட ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட். டேஞ்சர் வந்து சார் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்போ ஸ்கிராப் வந்து உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, நான் ரொம்பவே ட்ரெயின் பண்ணி ஹிட்மேன் சொல்லி ஒரு பெரிய வேர்ல்டு ஹெவிவெயிட் ரெஸ்லர் இருக்காரு, அவர் கண்டிப்பா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். அதை அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே கேட்கறாங்க. அங்க பாக்ஸ் ரிங்குள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவர் தான் நம்ம மார்வல் சீரீஸ்ல இப்போ வந்துட்டு இருக்காரு ஃபால்கன். அவர் என்ன பண்றாருன்னா, டேய் நீ வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் கூட சண்டை போடணும்னா ஃபர்ஸ்ட் நீ ரேங்க் ஆகணும், நீ ரேங்க் ஆகணும்னா ஒரு சண்டையாச்சும் போடணும், சண்டைக்கு வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதை கேட்டதுமே டேஞ்சரா சும்மாவே நம்ம ஆள் துள்ளுன்னு துள்ளுவான். இந்த மாதிரி ஒருத்தன் கூப்பிட்டதுமே வாடா நான் அவன்கிட்ட சண்டைக்கு வரேன்டான்ட்டு துள்ளிட்டு போறான். ஆனா அவங்க கையில மாட்டினா இவனை அடிச்சு கைமா பண்ணிடுவாங்கன்றது அவனுக்கு தெரியாது. அவன் என்னமோ சின்ன பையன் மாதிரி துள்ளிட்டு போறான். இதை பார்த்ததுமே அங்க இருக்க ஸ்கிராப் டே அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க அவனை விட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பிராங்கி வராது. ஸ்கிராப் கிட்ட இந்த டேஞ்சர் ஏன் இன்னும் இங்கேயே சுத்திட்டு இருக்கான், இவனை தான் நான் அந்த ஜிம்முக்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்கிராப் என்ன சொல்றாருன்னா, இங்க பார்ப்பா அவன் யாருக்குமே தொல்லை பண்ணல, அவன் பாட்டு அவன் வேலையை பண்ணிட்டு போறான், அவனை எதுவும் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்றாரு. ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கி அவர் ரூமுக்கு போயிடுறாரு. அப்போ அங்க வர பில்லி அங்க இருக்க எல்லாருக்குமே ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லிட்டு பெருசா இன்ட்ராக்ட் ஆகாம போறாரு. இதை பார்த்ததுமே ஸ்கார்ப்க்கு ரொம்பவே டிஃப்ரெண்டா தோணுது. இவர் போய் பிராங்கி கிட்ட பேசலான்னு போறாரு. அங்க பிராங்கி வேற ஒரு லாங்குவேஜ் புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்காரு. அதை பார்த்த ஸ்கிராப் இன்னும் கேவலமான லாங்குவேஜ் அது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஸ்கிராப் இங்க பாரு வில்லியோட நடவடிக்கையே சரியில்லை, அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
சொல்றாரு. இதை சொல்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தியான்னு கேட்கறாரு. அப்போதான் ஸ்கிராப் அங்க பாரு அந்த பொண்ணு ரொம்பவே நல்லா பிராக்டிஸ் பண்றா அப்படின்னு சொல்லி பிராங்கி கிட்ட காட்டுறாரு. அது யாருன்னா அவங்க தான் மேகி. மேகி இவங்களோட ஜிம்ல சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பாக்குற பிராங்கி இவளை யாரும் உள்ள விட்டா அப்படின்னு கேட்கறாரு. அவ இப்படியே பஞ்ச் பண்ணிட்டே இருந்தா அவ கை உடஞ்சிரும், அவளுக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லி பிராங்கி அனுப்பி விடுறாரு ஸ்கிராப். ஹீரோயின் கிட்ட வர பிராங்கி, இங்க பாருமா நான் வந்து பொண்ணுங்களை ட்ரெயின் பண்றது இல்ல, பொண்ணுங்களை ட்ரெயின் பண்றதுக்காகவே பல பேர் வெளில இருக்காங்க, அவங்க கிட்ட போய் ட்ரைனிங் எடுத்துக்கோ, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க இல்ல பாஸ் நீங்க உங்க மனசை மாத்திப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன பாஸ்ன்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவரு ட்ரைனிங்க்கு போறாரு. சரி நான் உங்களை பாஸ்ன்னு சொல்லலாம், நீங்க என்ன ட்ரெயின் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. முடியவே முடியாது, அப்ப நான் உங்களை பாஸ்னே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரைனிங் கண்டினியூ பண்றாங்க. அவங்க 1300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பிராங்கி கிட்ட பாக்ஸிங் கத்துக்கிறதுக்காகவே இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு தங்கறதுக்கு சரியான இடம் கூட இல்லை. இவங்க ஒரு ஹோட்டல்ல சர்வெண்டா தான் வேலை செய்யறாங்க. அங்க சாப்பிட வரவங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுட்டு போற சாப்பாட்டை கூட அவங்க நாய்க்கு நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி அதை பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து வீட்டுல யாருக்கும் தெரியாம சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கிடைக்கிற கொஞ்சம் டிப்ஸையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நிறைய போட்டு வச்சிருக்காங்க. இப்படி சேர்த்து வச்சிருக்காங்க மொத்த டிப்ஸையும் கொண்டு வந்து இவங்க 6 மாசத்துக்கு ஜிம் ஃபீஸா பே பண்ணி இந்த ஜிம்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் இந்த மாதிரி நல்லா ஜிம்ல ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப அங்க வர பிராங்கி, என்னமா நீ பேக குத்துறியா இல்ல இந்த பேக் உன குத்துதா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு அவர் ஆஃபீஸ் ரூம் போறாரு. அங்க போய் ஸ்கிராப்பை பார்த்து அவளோட ஃபீஸ் அவளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஸ்கிராப் நிஜமாவா அப்படின்னு கேட்கறாரு. ஏன் அவ 6 மாசம் ஃபீஸ் கட்டியிருக்கா, 6 மாசத்துக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டா அப்படின்னு கேட்கறாரு. சே 6 மாசம் ஃபீஸ் என்னால இழக்க முடியாது, சரி விடு அவ பிராக்டிஸ் பண்ணிட்டு போட்டோம், ஆனா அவளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜன்னல் வழியா பாக்குறாரு. ஆமா அந்த டேஞ்சர் லூசு பையன் அங்கன்னா நோண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கறாரு. உடனே ஸ்கிராப் ஏஞ்சி பாக்குறாரு. அவன் ஏதோ பாட்டில பாத்துக்கிட்டு இருக்கான்ப்பா, பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. சரி அவன் ஃபீஸ் கட்டிட்டானா, என்னது ஃபீஸ் கட்டிட்டானாவா, அவனுக்கு பேண்ட் வாங்குறதுக்கே காசு இல்ல, அவன் கிட்ட போய் ஃபீஸ் கேட்டா அவன் என்ன பண்ணுவான், டேய் வெளில போடா காலையிலே கடுப்பேத்தாத அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு ஜிம்மை க்ளோஸ் பண்றதுக்காக ஸ்கிராப் அங்க இருக்க எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு யாரோ அங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி சவுண்டு கேட்குது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல மேகி நைட் ஆகியும் விடாம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அதை பாக்குற ஸ்கிராப் அவங்க கிட்ட போய் அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மூவ்ஸ் எல்லாத்தையுமே சொல்லித்தராரு. எப்படி பஞ்ச் பண்ணணும் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தராரு. அப்படி அவங்க பேகை பஞ்ச் பண்ணும்போது அவங்க ஸ்பீடையும் ஸ்ட்ரென்த்தையும் அவர் செக் பண்றாரு. உனக்கு ஸ்ட்ரென்த்லாம் இருக்குமா, உனக்கு ஸ்பீடு தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அந்த ஸ்பீட் பேக்ல பிராக்டிஸ் பண்ணினா சரியாயிடும், உன்கிட்ட ஸ்பீட் பேக் இருக்கா அப்படின்னு கேட்கறாரு. அவருக்கு புரியுது அவங்க கிட்ட இல்லைன்னு. உடனே நம்ம ஹீரோ பிராங்கியோட ஸ்பீட் பேக்கை கொடுத்து இதை நீ கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணு, புது பேக் வாங்கினதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அவங்க அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நீங்க எங்க தங்கியிருக்கீங்க, நம்ம 2 பேரும் அப்படியே ஒன்னாவே வெளில போலாமா அப்படின்னு கேட்கறாங்க. சரி வா நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு கூட்டு போய் அவருக்கு அங்கேயே ஒரு ரூம் அழகா ஜிம்ல செட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ரூமை காட்டுறாரு. அதை பார்த்ததுமே அவங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றாங்க. சரி நீங்க இங்க தானே இருக்க போறீங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்கறாங்க. சரிம்மா பிராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது அந்த கதவை மட்டும் நல்லா சாத்திட்டு போயிடு அப்படின்னு சொல்றாரு. அவங்க பிராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா பஸ்ல சாப்பிட்டுக்கிட்டே போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு சின்ன ஹெல்ப் கூட கிடைக்கல, ஆனா இன்னைக்கு ஸ்கிராப் வந்து நிறைய மூவ்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாருன்ற ஒரு சந்தோஷத்துல அவங்க போயிட்டு இருக்காங்க. மறுநாள் காலைல மேகி ஜிம்முக்கு வராங்க. மேகியை பாக்குற ஹீரோ ஸ்கிராப் கிட்ட போறாரு. ஸ்கிராப் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு கிட்ட ஏதோ இருக்கு மச்சான், அதனாலதான் அவ திரும்ப திரும்ப வந்து இங்கேயே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கா, ஏன் நீ அவளை ட்ரெயின் பண்ணா என்ன அப்படின்னு கேட்கறாரு. அவகிட்ட என் ஸ்பீட் பேக் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே ஸ்கிராப் அவகிட்ட எப்படி உன் ஸ்பீட் பேக் போச்சு அப்படின்னு கேட்கறாரு. டேய் நடிக்காதடா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிராங்கி மேகி கிட்ட போய் இங்க பாருமா அது என்னோட ஸ்பீட் பேக், நீ அதை வச்சு பிராக்டிஸ் பண்ணினா நான் தான் உன்னை ட்ரெயின் பண்றேன்னு சொல்லி எல்லாம் தப்பா நினைச்சுப்பாங்க, தயவு செஞ்சு அந்த பேக்கை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அதை கேட்டு வாங்கிடுறாரு. அது மட்டும் இல்லாம நீ பார்க்க ரொம்ப நல்ல பொண்ணா தான் இருக்க, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், இங்க இருக்க யாராச்சும் ஒருத்தவங்க இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லி ஆகணும், உனக்கு வயசு என்ன, அவங்க 31 சொல்றாங்க. 31 வயசு ஆகுதுமா உனக்கு, பாக்ஸிங்ல நீங்க கம்ப்ளீட்டா ட்ரைனிங் எடுக்கணும்னா உனக்கு 4 வருஷம் ஆகும், ஸோ உனக்கு 35-36 வயசு ஆகும், அந்த ஏஜ்ல உன்னால ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியாது, ஸோ இந்த எண்ணத்தை விட்டுரு, அப்படி இல்லைன்னா உனக்கேற்ற ட்ரெயினர் இந்த ஜிம்லயோ இல்ல வெளியோ யாராச்சும் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்களோட முகம் ரொம்பவே வாடி போயிடுது. இதை பார்த்ததுமே பிராங்கியோட மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. சரிம்மா இந்த பேகை வச்சு உன்னால முடிஞ்ச அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணு, ஆனா இதை தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு நாள் நைட்டு பிராங்கியை பார்க்கறதுக்காக வில்லி வராரு. இங்க பாருங்க பிராங்கி, நீங்க என்ன ரொம்பவே ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, என் கூடவே இருந்திருக்கீங்க, எல்லாத்துக்குமே நன்றி, ஆனா நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆகணும், நான் உங்களை விட்டு போறேன். நம்ம பிராங்கிக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு வில்லி, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு வில்லி, இல்ல பிராங்கி நான் சாம்பியன்ஷிப் ஃபைட்டுக்காக போறேன், மிக்கி மைக்கேல் கூட சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவன் வந்து ஒரு பிசினஸ் மேன், அவனால உனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வில்லி, நீங்க எனக்கு ஆல்ரெடி எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இதனால நம்ம ஹீரோ பிராங்கி ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிடுறாரு. ஏன்னா அவரோட ஒய்ஃபும் பொண்ணும் அவரை விட்டு போயிட்டாங்க, அதே மாதிரி இப்போ வில்லியும் அவரை விட்டு போயிட்டாரு. மறுநாள் காலைல ஜிம்ல நம்ம டேஞ்சரும் ஸ்கிராப்பும் பாக்ஸிங் பிராக்டிஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர்ற நம்ம பிராங்கி, இங்க பாரு டேஞ்சர், நீ இப்ப மட்டும் ஒழுங்கா ஒரு பஞ்ச் பண்ணல உன்னை அந்த ஜிம்ல இருந்து தூக்கி வெளில கடாசிடுவேன் அப்படின்னு கோவமா கத்துறாரு. இதை கேட்டதுமே
ஸ்கார்ப் ஃபேஸே மாறிடுது. நீ பிராக்டிஸ் பண்ணிட்டு இரு டேஞ்சர், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ராங்கி கிட்ட போய் பேசுறாரு. சரி விடு மச்சான், நான் கேள்விப்பட்டேன் வில்லி உன்னை விட்டு போயிட்டான்னு, அதனால ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா அவன் ஏன் உன்னை விட்டு போனான்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஃப்ராங்கி, அவன் மைக்கேல் மேக் கூட சேர்ந்துட்டான், அதனால என்னை விட்டு போயிட்டான், ஏன்னா மைக்கேல் மேக் அவனை சாம்பியன்ஷிப்க்கு கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே ஸ்கார்ப் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, அவன் மைக்கேல் மேக்னால உன்னை விட்டு போல, நீ அவனை நம்பல, அவன் சாம்பியனா ஆக முடியும்ன்றதை நீ நம்பல, அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சாம்பியன் ஆயிருக்க வேண்டியது, ஆனா நீ அவனை சாம்பியன் ஆக விடாம தடுத்து வச்சுக்கிட்டே இருக்க, அதனால தான் அவன் கையை மீறி போயிட்டான், எனக்கு தெரிஞ்சு அவன் உன்னை விட்டு முன்னாடியே போயிருக்கணும், பட் அவன் இப்பதான் போறான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு செம்மையா கோவம் வந்துருது. உனக்கு என்ன தெரியும் சாம்பியன் மேட்ச் எவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரியுமா, ஜெயிக்கிறதுக்காக அவங்க எந்த எல்லைக்கு வேணா போவாங்க, அந்த மேட்ச்ல ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்றது, அதனால தான் நான் ட்ரெயின் பண்ற யாரையுமே சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு போக விடாம நான் தடுத்து வச்சிருக்கேன், அவங்கள நான் காப்பாத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே ஸ்காப், ஓ நீங்க அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணுவீங்க ஆனா சாம்பியன் ஆக விட மாட்டீங்களா, இது நல்லா கதையா இருக்கே அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நீயும் தான் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு போன, உன் நிலைமை என்னாச்சு, உன் மேனேஜர் என்ன பண்ணாரு, உனக்கு அடிபட்டும் தெரிஞ்சு உன்னை திரும்ப திரும்ப விளையாட வச்சாங்க, அந்த மேட்ச்ல அடிபட்டு தான் உனக்கு ஒரு கண்ணே போச்சு, அந்த கண்ணு போனதுனால தான் இப்போ நீங்க உட்காந்து எல்லாரோட வேர்வையும் தொடச்சிக்கிட்டு இந்த ஜிம்லேயே உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உன்ன மாதிரி என்னோட ஸ்டூடெண்ட் யாரும் ஆகிடக்கூடாதுன்னு தான் அவங்கள யாருமே சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு நான் அனுப்புறதில்ல அப்படின்றாரு. அதுக்கு ஸ்கிராப், அதை நினச்சி நான் வருத்தப்படலை, ஏன்னா என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச அந்த ஒரு சான்ஸையும் நான் நல்லா யூஸ் பண்ணேன். சரிப்பா, நீ உன் ஸ்டூடெண்ட்டை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டே இரு, அந்த கிரீக் புக்கை படித்து உன் அறிவை நல்லா வளர்த்துக்கோ, அது கிரீக் இல்லடா கேலிக், ஏதோ ஒன்று போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த சீனே ஹீரோயின் அவங்க ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குது. அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் கொடுத்து அவங்க ஸ்பீட் பேக் வாங்குறாங்க. இங்க ஃப்ராங்கி நைட்டு உட்காந்து டிவியில் வில்லி ஃபைனல் சாம்பியன்ஷிப் மேட்ச் சண்டை போடுறத பார்த்துட்டு இருக்காரு. அங்க வில்லி சண்டை போடுறத பார்க்குற இவரே சண்டை போடுற மாதிரி ஃபீல் பண்ணி ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்க்குறாரு. அந்த மேட்ச்ல வில்லி ஜெயிச்சு வில்லி இப்போ ஒரு பெரிய சாம்பியனா மாறிடுறாரு. இதை பார்த்து சந்தோஷப்படுற ஃப்ராங்கி ஒரு பர்கரை வாங்கிக்கிட்டு கிராப்பை மீட் பண்றதுக்காக ஜிம்முக்கு வராரு. அந்த நைட்ல ஃப்ராங்கியை பார்க்குற கிராப், நீ பொதுவாக சீஸ் பர்கர்லாம் வாங்கிட்டு வர அளவுக்கு நல்லவன் இல்லையே, சொல்லு என்ன விஷயத்துக்காக வந்த அப்படின்னு கேட்குறாரு. அப்போதான் ஃப்ராங்கி அவர் மனசை திறந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வில்லியோட மேட்ச் பார்த்தேன், அவன் ரொம்பவே நல்லா விளையாண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அதை சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க என்ன சவுண்டு கேட்டுட்டு இருக்குன்னு ஸ்கிராப் கிட்ட கேட்கிறாரு. இன்னைக்கு மேகிக்கு பர்த்டே, அதான் அவ பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுமே மேகியை பார்க்கறதுக்கு ஃப்ராங்கி போறாரு. அங்க அவங்க பாக்ஸிங் பண்ணி ரொம்பவே டயர்டாயிடுறாங்க. அவங்கள பார்த்து, நீ ஒழுங்கா மூச்சு விட மாட்டேற, அதனால தான் உனக்கு சீக்கிரமா டயர்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இப்படிதான் உன் பர்த்டேவை நீ கொண்டாடுவியா அப்படின்னு கேட்டுட்டு கிட்ட வராரு. மேகி ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும் என்னை பத்தி, என் லைஃப்ல 13 வயசுல இருந்து 31 வயசு வரைக்குமே வெறும் எச்சு தட்டை பொறுக்கிக்கிட்டே என் லைஃப் போயிடுச்சு, மிச்சம் இருக்க 4-5 வருஷமும் என் லைஃப் இப்படிதான் போகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும், ஒரு மாசமா அந்த பேக்கை போட்டு குத்திட்டு இருக்கேன், என்னோட ட்ரைனிங்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல, என்னோட ஃபேமிலியில என் தம்பி தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான், என் தங்கச்சி கர்ப்பமாயி கையில குழந்தையோட நிக்கிறா, எங்க அம்மா உடம்பு முடியாம நடக்க முடியாத கண்டிஷன்ல இருக்காங்க, எங்க அப்பா இறந்து போயிட்டாரு, நான் இப்படி தெருவா ரெஸ்டாரண்டா போய் எச்சு பிளேட் பொறுக்கிட்டு இருக்கேன், எனக்கு உங்க கருணையோ அனுதாபமோ எதுவும் வேணாம், எனக்கு ட்ரைனிங் வேணும், நீங்க எனக்கு ட்ரைனிங் கொடுத்தா நான் கண்டிப்பா சாம்பியன் ஆவேன், என் லைஃப்ல ஒரு பெரிய முன்னேற்றத்தை நான் பார்ப்பேன், அது உங்களால பண்ண முடிஞ்சா என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஃப்ராங்கி, சரி ஓகே நான் உனக்கு சொல்லித்தரேன், ஆனா ஒரு கண்டிஷன், நீ என்கிட்ட கேள்வி கேட்கவே கூடாது, நான் எது சொன்னாலும் நீ கண்ணை மூடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும், என்கிட்ட கேள்வி கேட்கறதோ ஆர்குமெண்ட் பண்றதோ இந்த விஷயம் எதுவுமே இருக்கக்கூடாது, உனக்கு சண்டை போறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லி தருவேன், அதுக்கப்புறம் உனக்கு ஒரு பெர்ஃபெக்டான மேனேஜரை பார்த்து கொடுத்துருவேன், நான் உனக்கு மேனேஜரா இருக்க மாட்டேன், இந்த கண்டிஷன்லாம் உனக்கு ஓகேனா நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், நான் உன்னை ஒரு பையன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அங்கேயே அவங்க 2 பேரும் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. ஃப்ராங்கி என்ன சொல்றாருன்னா, நீ பிராக்டிஸ் பண்ணும்போது நான் நோட் பண்ணியிருக்கேன், நீ உன் கையை மட்டும் தான் அசைக்கிறையே தவிர உன் கால் 2த்தையும் அசைக்க மாட்டேங்கிற, எப்பயுமே உன் காலை நீ மூவ்மெண்ட்லேயே தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீட் பேக்கை எப்படி பஞ்ச் பண்ணணும்னு சொல்லி ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு. அதை கேட்டுட்டு அவங்க ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வேலை செய்கிற இடத்துல கூட அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது அவங்க லெக்கை மூவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லித்தராரு. ஒரு நாள் அவங்க ரிங்கில் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது, ஏய் இங்கே பாரு, நீ சரியாக மூச்சு விட மாட்டேங்கிற, சண்டை போடும்போது மூச்சு விடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க, உங்களுக்கு ஃபேமிலி யாராச்சும் இருக்காங்களா, நீங்கள் எப்பயுமே என் கூட ட்ரைனிங்கில் இருக்கீங்களே, உங்கள் வீட்டிலேருந்து யாராச்சும் கால் பண்ண மாட்டாங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா, ஆனால் இப்போ அவள் கூட நான் அவ்வளோவா பேசுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி நான் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், நம்ம ஃபைட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு சரியான மேனேஜர் இருந்தால் நீ ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் சாலி. ஏய் சாலி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஸ்கிராப் ஏதோ சொல்லி தடுக்கலாம் ட்ரை பண்ணுறாரு, ஆனால் ஸ்கிராப்பால் எதுவுமே பண்ண முடியல. அவர் சாலியை கூட்டு, இங்கே பாரு, இவன் இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப பெஸ்ட்டான மேனேஜர், இவன் இனிமேல் உன்னை டேக் கேர் பண்ணிப்பான், இவன் உன்னை மேட்ச் கூட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ மேகியால் எதுவுமே சொல்ல முடியல. அவங்க சாலி கூட சேர்ந்து மேட்சுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்கே மேட்ச் நடந்துட்டு
இருக்கு. ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஃப்ராங்கியால தாங்கிக்கவே முடியல. அவர் மேல இருந்து உன் லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணு, உன் லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணுன்னு கத்திட்டு இருக்காரு. ஸ்கிராப் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ இங்கிருந்து கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவள் காதில் விழாது, நீ கிட்ட போய் சொல்லு, அப்பதான் அவளுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஃப்ராங்கி வேகமா போயிட்டு இங்க வா, அவளோட லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருக்க சாலி, இங்க பாரு, நான் தான் அவளை பார்த்துட்டு இருக்கேன், நான் தான் அவளோட மேனேஜர் அப்படின்னு சொல்றாரு. ஃப்ராங்கி, இனிமே நான் அவளை பார்த்துக்கிறேன், நீ ஒன்றும் பார்த்துக்க தேவையில்ல போடான்னு சொல்லிட்டு அவரு மேனேஜர் ஆயிடுறாரு. அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் ஃபைட்டுக்கு போறாங்க. அடுத்த ஒரு 15 to 20 செகண்ட்ஸ்லேயே அந்த மேட்சை ஜெயிச்சிடறாங்க. அந்த மேட்ச் முடிஞ்சதுமே ஃப்ராங்கி மேகி கிட்ட என்ன சொல்றாருன்னா, உன் மூஞ்சில அடிபட்டு இருக்கு பாரு, எப்பயுமே உனக்கு ஒரே ஒரு ரூல்ஸ் மட்டும்தான், ஒன்னா நீ காப்பாத்திக்கணும், அது மட்டும்தான் உன் மைண்டில் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு என்ன தேர்ஸ்டேவா, சரி நீ 3 நாள் ரெஸ்ட் எடு, மண்டே ஜிம்முக்கு வா அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் காலைல ஃப்ராங்கி வழக்கம் போல சர்ச் போயிட்டு ஜிம்முக்கு வராரு. அங்க ஜிம்ல நம்ம மேகி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை நான் மண்டே தானே வர சொன்னேன் அப்படின்றாரு. பரவாயில்ல, எனக்கு பிராக்டிஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால நான் வந்துட்டேன் அப்படின்றாங்க. இவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத ஸ்கிராப்பும் ஃப்ராங்கியும் ரொம்பவே வியப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த மேட்ச் இவங்க போய்கிட்டே இருக்காங்க. எல்லா மேட்ச்லுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 15 செகண்ட்லேயே எல்லாருமே நாக் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ஒரு மேட்ச் கூட ஃபர்ஸ்ட் ரவுண்டை தாண்ட மாட்டேங்கிறாங்க. ஃப்ராங்கி மேகியை கூட்டு வச்சு சொல்றாரு, இங்க பாருமா, நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, எல்லா மேட்சுமே நீ ஃபர்ஸ்ட் ரவுண்டே நாக் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்க, அட்லீஸ்ட் ஒரு 5-6 ரவுண்டாச்சும் போகணும், அப்பதான் உனக்கு அந்த பிரீத்திங் ப்ராக்டிஸ் வரும். நீ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நாக் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ ஒழுங்கா பிரீத் பண்றியா இல்லையான்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி நீ எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்டை நாக் அவுட் பண்றதுனால அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே அசிங்கமாயிடுது. உன் கூட அடுத்தடுத்த ஃபைட்டுக்கு எந்த ஆளுமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா மேகி கேட்குற மாதிரி இல்லை. இவங்க எல்லாருமே மறுபடியும் நாக் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ராங்கிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம மேனேஜர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்து சண்டைக்கு கொஞ்சம் டீசென்டான ஆளுங்களை வர வைக்கிறாரு. ஆனா அப்பயும் மேகி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அவங்க எல்லாருமே நாக் அவுட் பண்றாங்க. ஃப்ராங்கி அவருக்கு பிடிக்காத ஒரு முடிவை இந்த இடத்துல எடுக்கிறாரு. அதுதான் மேகியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது. அதாவது அவங்கள விட பெரிய லெவல் ஃபைட்டர்ஸ் கூட ஃபைட் பண்ண வைக்கலாம்னு முடிவு பண்றாரு. அப்படி ஒரு மேட்சை செட் பண்றாரு. அந்த மேட்ச்ல அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஃபைட் நடக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே அவங்க மேகியோட மூக்கை உடைச்சிடுறாங்க. மேகி ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. ஃப்ராங்கி இதுக்கு மேல இந்த ஃபைட்டை கண்டினியூ பண்ணக்கூடாது, இதை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்க இல்ல என் மூக்கை எப்படியாச்சும் ஃபிக்ஸ் பண்ணுங்க, இந்த ரத்தத்தை நிறுத்துங்க, நான் அந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்றாங்க. அவர் ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அந்த மூக்கை ஃபிக்ஸ் பண்ணி உனக்கு 20 செகண்ட் தான் டைம், அதுக்குள்ள முடிஞ்சா ஜெயிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவங்க போறாங்க, பயங்கரமா ஃபைட் பண்றாங்க. 20 செகண்ட்ல அவங்கள நாக் அவுட் பண்ணி அந்த இடத்துல அவங்க வின் பண்றாங்க. இவங்களுக்கு மூக்கு உடைஞ்சதுனால இவங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அப்போ அங்க இருக்க ஃப்ராங்கி என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நைட்டு சண்டையில நீ என்ன கத்துக்கிட்ட, எப்பயுமே உன்னை பாதுகாத்துக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு புரியுது ஃப்ராங்கி அவங்கள நினைச்சு ரொம்பவே கவலைப்படுறாருன்னு. பக்கத்துல இருக்க ஸ்கிராப், மூக்குல தான் அடிபட்டிருக்கு, இதெல்லாம் பெரிய காயம் இல்லை, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்றாரு. அடுத்த ஃபைட் எல்லாமே பழையபடி அடிச்சு நாக் அவுட் பண்ணி செம்மையா வின் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. அப்போதான் நமக்கு பில்லி த ப்ளூ பியர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிட்டிஷ் சாம்பியனை நமக்கு காட்டுறாங்க. அவங்க ரொம்பவே கொடூரமா மிருகம் மாதிரி சண்டை போடுறாங்க. அவங்க எந்த வித ரூல்ஸுமே ஃபாலோ பண்றது இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஃபேன் பேஸே இருக்கு. அவங்க தான் இப்ப கரண்ட் சாம்பியனா இருக்காங்க. மேகியை அவங்க கூட ஃபைட் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு கால் வருது. ஆனா நம்ம ஹீரோ ஃப்ராங்கி அதை மேகி கிட்ட கூட சொல்லாம ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஆனா ஸ்கிராப் இந்த விஷயத்த மேகி கிட்ட சொல்லிடுறாரு. மேகி அவங்க ரெஸ்டாரண்ட்ல ஃப்ராங்கி கிட்ட கேட்கறாங்க, அது ரொம்பவே பெரிய அமௌண்ட், நாம அந்த ஃபைட்டுக்கு போலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு, நீ உன் மூஞ்சில அடிபடாம இருக்கிறதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணு, அப்புறமா நீ சாம்பியன்ஷிப் ஃபைட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால அவங்க கையை அப்படியே அவங்க கழுத்தோட சேர்த்து கட்டி வச்சுக்கிட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குற ஸ்கிராப், நாம கொஞ்சம் வெளில போகலாமா, நீ கொஞ்சம் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இவங்களும் சந்தோஷமா கிளம்பி போறாங்க. இவங்க 2 பேரும் சின்னதாக ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்காங்க. ஸ்கிராப் இவங்களுக்காக ஒரு சின்ன கப் கேக்கில் கேண்டில் ஏற்றி கொடுக்குறாரு. அதாவது இன்னைக்கு அவங்களுக்கு பர்த்டேங்க, அதுவும் 33வது பர்த்டே. அப்போதான் ஸ்கிராப் சொல்றாரு, 33 வயசுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைம்மா, நான் என்னோட 39வது வயசு வரைக்கும் சண்டை போட்டுட்டு தான் இருந்தேன். என்னோட 37வது வயசுல தான் நான் ஃப்ராங்கியே பார்த்தேன். ரொம்பவே நல்ல மனுஷன், எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவான். பொதுவாகவே ஃபைட்டர்ஸ் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் எத்தனை ஃபைட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கணக்கு வச்சிருப்பாங்க. யாரும் அதை வெளில சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நான் இது வரைக்கும் 109 ஃபைட் பண்ணியிருக்கேன். என்னோட 109வது ஃபைட்டில் தான் ஃப்ராங்கி என் கூடவே இருந்தான். மொதல் 4 ரவுண்ட் நல்லா தான் போச்சு. ஆனால் 4வது ரவுண்ட் என் கண்ணில் அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சு. ஃப்ராங்கி அந்த மேட்சை ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சான். ஆனால் என் மேனேஜர் குடிச்சிட்டு எங்கேயோ கிடக்கிறதுனால ஃப்ராங்கியால் இந்த மேட்சை ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா மேனேஜரால் மட்டும்தான் அந்த மேட்சை ஸ்டாப் பண்ண முடியும். இல்லை யார் விளையாடுறாங்களோ அந்த பிளேயரால் ஸ்டாப் பண்ண முடியும். எனக்கு மேட்சை ஸ்டாப் பண்ணணும்னு தோணல. ஃப்ராங்கி எவ்வளவோ என்கிட்ட சொன்னா மேட்சை ஸ்டாப் பண்ண சொல்லி, ஆனால் எனக்கு மேட்சை ஸ்டாப் பண்ணணும்னு தோணல. நான் 15 ரவுண்டு கண்டினியூஸாக போனேன். 15வது ரவுண்டில் நான் தோத்துட்டேன். நான் மறுநாள் காலையில் ஏஞ்சி பார்க்கும்போது என்னோட ஒரு கண்ணு வேலை செய்யலை. இந்த விஷயம் நடந்து மொத்தம் 23 வருஷம் ஆச்சு. ஆனால் ஃப்ராங்கி இன்னி வரைக்கும் என் ஒரு கண்ணு போனதுக்கு காரணம் அவன் தான் நினச்சிட்டு அவன் தினம் சர்ச்சுக்கு போயிட்டு அவனுக்கு அவனே தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்னோட 109வது மேட்சை ஸ்டாப் பண்ணியிருக்கலான்னு. ஆனால் எனக்கு
எனக்கு என்னோட 110வது மேட்ச் விளையாடணும்னு ஆசையாக இருக்குது. உனக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் போகணும்னா நீ ஃப்ராங்கி கூட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. இதவங்க இருக்கான் பாரு மிக்கில், இவன் உன்னை சாம்பியன்ஷிப் மேட்ச் கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறாங்க. சரி ஓகேன்னு சிரிச்சுக்கிட்டே மிக்கில் கிட்ட பேச போகிறாங்க. ஹீரோயின் ஃப்ராங்கியை விட்டுட்டு மிக்கில் கூட தான் சேர போகிறாங்கன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது வழக்கமாக மேகி எல்லா மேட்ச்லையுமே ஃபர்ஸ்ட் ரவுண்டே நாக் அவுட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மிக்கில் மூஞ்சிக்கு நேராக போய் இங்கே பாருங்க, நான் எக்காரந்து கொண்டும் ஃப்ராங்கியை விட்டு வரமாட்டேன், இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க, நல்லா இருக்காது அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு அசால்ட்டாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த விஷயம் நம்ம ஃப்ராங்கிக்கு தெரிய வருது. அவர் மேகியை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கே காலில் போய் இங்கே பாரு, என் லைஃப்பில் பண்ண தப்ப நான் இனிமேல் பண்ண மாட்டேன், நம்ம சாம்பியன்ஷிப் ஃபைட்டுக்காக அந்த டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதுமே மேகி ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அடுத்த சீனு அவங்க மேட்சுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ராங்கி மேகிக்காக ஒரு சில்க் லெதர் கோட்டை கொடுக்குறாரு. அதுக்கு பின்னாடி மோஷிஷல்னு போட்டிருக்கு. இவங்க மோஷிஷல்னா என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃப்ராங்கி, நீ முதல்ல சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சுட்டு வா, அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இவங்க மேட்சுக்கு போகிறாங்க. மொதல் மேட்ச் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது, ஆனால் இவங்க அடித்து ஈஸியாக வின் பண்ணிடுறாங்க. இப்படியே அடுத்தடுத்த மேட்சை மேகி ரொம்ப ஈஸியாகவே அடித்து ஜெயிச்சிடுறாங்க. உங்களோட லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி ஃபைட்டிங்லாம் அவங்க வேற ஒரு லெவலுக்கே போயிடுறாங்க. இப்போ அவங்க சாம்பியன்ஷிப்போட ஃபைனல் மேட்சுக்கே செலக்ட் ஆகிடுறாங்க. ஹீரோயின் அவங்க கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ஜெயிச்ச காசை எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அவங்க அம்மாக்காக ஒரு வீடு வாங்கி இருக்கிறதா ஃப்ராங்கி கிட்ட சொல்கிறாங்க. நாளைக்கு நம்ம அவங்கள போய் பார்க்கலாம்னு சொல்லி ஃப்ராங்கியை கூப்பிட்றாங்க. ஃப்ராங்கியும் சரி போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. மறுநாள் காலையில் அவங்க ரெண்டு பேருமே அவங்க அம்மாவை பார்க்க போகிறாங்க. அங்கே அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டிட்டு போய் புதுசாக வாங்கின வீட்டை காட்டுறாங்க. ஆனால் அவங்க அம்மாவும் தங்கச்சியும் சந்தோஷப்படாமல், ஏன் இவ்வளோ காசு போட்டு இந்த வீட்டை வாங்கினேன், அந்த காசை எங்ககிட்ட கொடுத்தா நாங்கள் ஜாலியாக செலவு பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருப்போமே, என் மெடிசனுக்கு காசுலாம் வேணுமே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு மேகி, நான் உங்களுக்கு மாதம் மாதம் காசு அனுப்பிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அனுப்புகிற காசுலாம் எங்களுக்கு பத்த மாட்டேங்குது, பேசாமல் இந்த வீட்டை விற்று எங்களுக்கு காசாக கொடுத்துறியா, அது நாங்கள் செலவுக்கு வச்சுப்போம் அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோயின் ரொம்பவே கடுப்பாகி, இந்த சாவி, இந்த வீட்டை நான் உங்களுக்காக தான் வாங்கினேன், நீங்கள் இந்த வீட்டில் இருந்தாலும் சரி, இதை விற்று காசாகி சாப்பிட்டாலும் சரி, ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. ஃப்ராங்கி இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன குடும்பம்டா இது, பணம் 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 பைத்தியமாக இருக்காங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அவங்க மேகி கிட்ட, நீ எப்படி இவ்வளோ காசை சம்பாதிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஃபைட்டர்மா, கஷ்டப்பட்டு சண்டை போட்டு தான் இந்த காசை சம்பாதிக்கிறேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பெற்றுட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி அவங்கள நக்கல் படுத்தி சிரிக்கிறாங்க. இவங்களும் வேலைக்கு போக மாட்டாங்களாம். ஹீரோயின் மாசம் மாசம் வேலைக்கு போய் இவங்களுக்கு அனுப்புற காசுல செலவு பண்ணிட்டு அவங்க காசை வாங்கி செலவு பண்ணி சாப்பிட்டுட்டு அவங்களையே நக்கல் பண்ணி பேசுறாங்க இவங்க. ஹீரோயின் இதனால ரொம்பவே மனசு உடைஞ்சு சோகமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு பெட்ரோல் பங்க்ல நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஆப்போசிட் கார்ல ஒரு சின்ன பொண்ணு நாய்க்குட்டி வச்சிருக்கிறத பார்த்து சிரிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃப்ராங்கி கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது, நீங்க இது வரைக்கும் நாய்க்குட்டி வளர்த்துருக்கீங்களான்னு கேட்கறாங்க. அவரு இல்லைன்னு சொல்றாரு. எங்க அப்பா ஒரு நாய்க்குட்டி வளர்த்தாரு, அது ரொம்பவே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுக்கு ரொம்பவே உடம்பு முடியாம போயிடுச்சு, அதால ஏஞ்சி நடக்க கூட முடியல. அப்போ ஒரு நாள் எங்க அப்பா காலையில அதை கூட்டிட்டு ஜாலியா சிரிச்சு பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அதை கூட்டிட்டு போனாரு. ஆனா நைட் அவர் திரும்பி வரும்போது அவர் தனியா தான் வந்தாரு. அப்போ அவர் வண்டியில நான் ஒரு மண்வெட்டி இருக்கிறத பார்த்தேன். அவர் அதை கொன்னுட்டாரா இல்ல அதை விட்டுட்டு வந்துட்டாரான்னு எங்களுக்கு தெரியல. இப்படியே இவங்க பேசிட்டே போகும்போது, ஹே இந்த இடத்துல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. இங்க லெமன் கேக் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்குறாங்க. அவர் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு, என் லைஃப்ல இவ்வளோ டேஸ்டான ஒரு கேக் சாப்பிட்டதே இல்லை, இந்த இடம் மட்டும் விலைக்கு வந்துச்சுன்னா நான் சேவிங்ஸ் கொஞ்சம் அமௌண்ட் வச்சிருக்கேன், அதை வச்சு இந்த இடத்த வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இந்த இடத்துக்கு தான் எங்க அப்பா சின்ன வயசுல நான் அடிக்கடி கூப்பிட்டு வருவாரு, இந்த இடம் எனக்கும் எங்க அப்பாவுக்கும் ரொம்பவே பிடிச்ச இடம்னு சொல்றாங்க. ஃபைனல் சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக ஃப்ராங்கி அவரோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ஜிம்ல இருந்து கிளம்புறாரு. அப்போ டேஞ்சரை பாக்குறவரு, அவன் என்ன மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு கேட்கறாரு. கிராப், அவன் இன்னும் வாட்டர் பாட்டிலாம் நோண்டிட்டு இருக்கான், நீங்க மேட்சுக்கு பார்த்து போயிட்டு வாங்க, அவன் வரும்போது கண்டிப்பா பெல்ட்டை ஜெயிச்சுட்டு வரணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. கண்டிப்பான்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு. அப்ப ஸ்கிராப் கிட்ட வேகமா ஓடி வர டேஞ்சர், இங்க பாருங்க ஸ்கிராப், எனக்கு ஒரு டவுட், நீங்க தப்பா எடுத்துக்கலாம், அதை உங்ககிட்ட கேட்கட்டா அப்படின்னு கேட்கறான். சொல்லு டேஞ்சர், என்ன ஆச்சுன்னு கேட்கறாரு. இங்க பாருங்க, இந்த பாட்டில்ல ஒரு சின்ன ஓட்டை தான் இருக்கு, ஆனா இந்த பாட்டிலுக்குள்ள இவ்வளவு பெரிய ஐஸ் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கறான். அதுக்கு ஸ்கிராப், ஓ இதுதான் உன் பிரச்சனையா, வாப்பா நான் உனக்கு காட்டுறேன், நான் உனக்கு சொல்லியே தரேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. நிஜமா நீங்க எனக்கு சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே டேஞ்சர் போறான். இங்க ஹீரோயினை பார்க்க வர ஃப்ராங்கி, இங்க பாரு நம்ம லாஸ் வேகாஸ் போகணும், நம்ம ஃபிளைட்ல போலாமா இல்ல டிரைவ் பண்ணிட்டு போலாமான்னு கேட்கறாரு. ஹீரோயின் என்கிட்டயா கேட்கறீங்கன்னு கேட்கறாங்க. அதுக்கு அவரு, ஆமா உன்கிட்ட தான் கேட்கறேன் சொல்லு அப்படின்றாரு. நம்ம போகும்போது ஃபிளைட்ல போயிட்டு வரும்போது டிரைவ் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரு, அது எப்படிமா முடியும், அதெல்லாம் முடியும் வாங்க போலாம் அப்படின்னு அவங்க ஃபிளைட்ல கிளம்பி லாஸ் வேகாஸ் போறாங்க. இப்போ ஜிம்ல ஃப்ராங்கி இல்ல, பாத்ரூம்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி ஸ்கிராப் அதை போய் பார்க்க போயிட்டாரு. டேஞ்சர் தனியா இருக்கான். டேஞ்சர் தனியா இருக்கிறதுனால நம்ம மார்வல் ஃபால்கன் வந்து அவரை கூட்டிட்டு போய் ஃபால்கன் நம்ம டேஞ்சரை போட்டு அடின்னு அடிச்சு மூஞ்ச உடைச்சிடறான்.
முடிச்சிடறாரு. திடீர்னு பாத்ரூம்ல வாஷ் பண்ணிட்டு இருக்க ஸ்கார்ப்புக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. என்னடா ஆச்சுன்னு வெளில வந்து பாக்குறாரு. நம்ம டேஞ்சரை போட்டு இவங்க பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. உடனே அவர் ஓடி போய் தடுத்து விடுறாரு. டேஞ்சர் வந்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறான். நீ கவலைப்படாத டேஞ்சர், எல்லாருமே ஒரு நாள் தோக்க தான் செய்வாங்க, இது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவுஸ் எடுத்துட்டு போய் அங்க நம்ம ஃபால்கன் கூட சண்டைக்கு போறாரு. செம்மையா போகுது சண்டை. 4 செகண்ட்ல அவனை அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறாரு. ஒரு வழியா என்னோட 110வது மேட்சை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல டேஞ்சர் இல்ல. வெளில வந்து எட்டி பாக்குறாரு. டேஞ்சர் ரொம்பவே முடியாம அந்த இடத்துல நடந்து போய்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா ஒன்னும் தெரியாத புள்ள பூச்சை இப்படி போட்டு அடிச்சிட்டாங்கன்னு. பிராங்கியும் நம்ம ஹீரோயினும் ஃபைனல் மேட்சுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ பிராங்கி மேட்ச்க்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீ மட்டும் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டா நான் மோ குரூசேல்ன்ற வேர்டுக்கான அர்த்தத்தை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்புறாரு. எல்லாருமே ஆரவாரத்தோட மோ குரூஷியல்னு கூப்பிடுறாங்க. அதை பார்க்கறதுக்கு ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவங்க ஸ்டேஜ்ல போயிட்டு ரொம்பவே ஹாப்பியா நிக்கிறாங்க. பெல்லி தி ப்ளூ பியர் ஆப்போனன்ட் உள்ள வராங்க. 2 பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்பவே பயங்கரமான மேட்ச் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பெல்லி பீரால ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால பெல்லி ரொம்பவே கடுப்பாகி இல்லீகல் மூவ்ஸ்லாம் நிறையவே ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் முடிஞ்ச அளவுக்கு அதுல எஸ்கேப் ஆகுறாங்க. அவங்க பெல் அடிச்சதுக்கு அப்புறமும் ஹீரோயினை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே இல்லீகல் மூவ்ல கவுண்ட் ஆகுது. இதனாலேயே நம்ம ஹீரோயினுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இதனால பெல்லி ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. ஹீரோயின் அடுத்தடுத்த ரவுண்ட்ல அவங்கள செமையா அடிச்சு பொழக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால ரொம்பவே கடுப்பான பெல் அடிச்சதுக்கு அப்புறம் ஃபாஸ்டா வந்து ஒரு பஞ்ச் வைக்கிறாங்க. அங்க உட்காரத்துக்கு வச்சிருக்க ஸ்டூல்ல ஹீரோயினோட கழுத்து போய் இடிக்குது. இந்த இடத்துல தான் இந்த படமே தலைகீழ மாறுது. இவ்வளவு நேரம் நல்லா போயிட்டு இருந்த படம் இந்த இடத்துல இருந்து ஒரு சோக டியூனுக்கு போக ஆரம்பிக்குது. கழுத்துல அடிபட்டதுனால ஹீரோயின் அங்கேயே மயங்கிடுறாங்க. அந்த மேட்ச்ல இருந்து பெல்லி டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுறாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல கண்ணு மூச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு கழுத்துக்கு கீழே இருக்க எந்த ஒரு உறுப்புமே வேலை செய்யாம போயிடுது. அவங்க மூச்சு விடுறதுக்கு கூட கழுத்துல ஒரு ஓட்டை போட்டு அது வழியா தான் மூச்சு விட்டுட்டு இருக்காங்க. அவங்கள பிராங்கியும் ஸ்கிராப்பும் தான் பாத்துக்கிறாங்க. கண்ணை மூச்சு ஸ்கிராப்பை பாக்குறவங்க, ஹாய் ஸ்கிராப், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு ஸ்பைனல் கார்டு உடஞ்சிடுச்சான். அதனால என் லைஃப் ஃபுல்லா நான் இனிமே படுத்து படிக்கையா தான் இருக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. பிராங்கி எங்கன்னு கேக்குறாங்க. அவர் பக்கத்துல டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு ஸ்கிராப் சொல்றாரு. நீங்க என் ஃபைட்டை பாத்தீங்களா ஸ்கிராப் கேக்குறாங்க. பார்த்தாமா, ரொம்பவே நல்லா சண்டை போட்டேன், ரொம்ப டஃப் கொடுத்த அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நான் என் கையை இறக்கி இருக்க கூடாது, நான் திரும்பி இருக்க கூடாது, நான் கேர்லெஸ்ஸா இருந்திருக்க கூடாது. அவர் என்கிட்ட பல வாட்டி படிச்சு சொன்னாரு, எப்பயுமே உன்னை நீ பாதுகாத்துக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும், உன்னை நீ பாதுகாத்துக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும்னு. நான் அவர் சொல்றதை கேட்கவே இல்லைல்ல, அவர் சொல்றதை கேட்டுருந்தா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன்ல அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே அவர்கிட்ட போய் எனக்கு பதிலாக நீங்க சொல்றதை கேட்காம நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, சாரின்னு சொல்லி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஸ்கார்ப்போட கண்ணு ரெண்டும் கலங்கி, என்னால் அந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ண முடியாதுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பிராங்கி எப்பயும் மீட் பண்ற ஸ்கிராப், நீ என்ன பண்ண போறேன்னு கேட்குறாரு. அதுக்கு பிராங்கி, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, அவளை நான் அப்பவே சொன்னேன் ட்ரெயின் பண்ண மாட்டேன்னு. ஏன்னா எனக்குள்ள இருக்க இன்ஸ்டிங்க்ட் சொல்லிச்சு இது தப்பு, இது பண்ணாதன்னு. நீ ஒருத்தவன் மட்டும் தான் அவளை ட்ரெயின் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் அவளை ட்ரெயின் பண்ணதுனால தான்டா அவள் இந்த நிலைமையில வந்து படுத்திருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. கிட்டத்தட்ட 2 மாசம் அவர் அந்த ஹாஸ்பிட்டலே தங்கி மேகியை பாத்துக்கிறாரு. அவங்களுக்கு உடம்பு தொடச்சி விடுறதுல இருந்து எல்லா வேலையுமே இவர் தான் பாத்துக்கிறாரு. ஒரு அப்பா எப்படி தன்னோட பொண்ணை பார்த்துப்பாரோ அந்த மாதிரி பார்த்து மேகியை பாத்துக்கிறாரு. 2 மாசத்துக்கு அப்புறம் மேகியை அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துறாங்க. அப்போ ஆம்புலன்ஸ்ல மேகியை கொண்டு போயிட்டு இருக்கும்போது மேகி பிராங்கியை பார்த்து, நான் தான் சொன்னேன்ல நம்ம போகும்போது ஃப்ளைட்ல போவோம், வரும்போது கார்ல டிரைவ் பண்ணிட்டு வருவோன்னு, நான் சொன்ன மாதிரியே நடக்குதா அப்படின்னு சொல்றாங்க. பிராங்கி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அங்கிருந்து பெட்டரான ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினை போய் சேர்க்கிறாரு. இவர் டெய்லி ஹீரோயினை வந்து பார்க்கறதே ஒரு வேலையாவே வச்சுட்டு இருக்காரு. 24 மணி நேரத்துல 16 மணி நேரம் இவர் ஹீரோயின் கூடவே தான் இருக்காரு. அப்போதான் ஹீரோயின் அவங்க மனசுல இருக்க ஒரு ஆசையை அவர்கிட்ட சொல்றாங்க. இங்க பாருங்க பிராங்கி, எனக்கு வந்து ஒரு மரத்தால ஆன வீட்டுல ஜாலியா உட்காந்து அந்த லெமன் கேக்கை சாப்பிட்டுக்கிட்டே நீங்க புக்கு படிக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் நீங்க ரிட்டையர்ட் ஆகிட்டு அந்த மாதிரி ஒரு வீடு கட்டினீங்கன்னா என்ன கூட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் உங்களுக்கு லெமன் கேக்லாம் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே அவர் சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அம்மா இன்னும் கொஞ்ச நாள்ல வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அம்மா வந்துட்டா உங்களுக்கு இந்த பாரம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இதுல பாரம் கஷ்டம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நானே உன்னை பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. மேகி 2 வாரமா ஜன்னலை பார்த்துட்டு அவங்க அம்மா வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க அம்மா வரவே இல்லை. ஆனா அவங்க அம்மா அந்த ஊருக்கு வந்து ஹோட்டலுக்கு செக்இன் பண்ணி 6 நாள் ஆச்சு. ஆனா 6 நாள் ஆகியுமே அவங்க ஹீரோயினை பார்க்க வரல. அப்போதான் அவங்க ஹீரோயினை பார்க்க வேகமா ஒரு வக்கீலை கூட்டிட்டு வராங்க. அவங்க வந்த 6 நாளும் அவங்க பசங்களை கூட்டிட்டு டிஸ்னி லேண்ட்லாம் போயிட்டு ஜாலியா சுத்தி பார்த்துட்டு கடைசியா போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. பிராங்கி என்ன சொல்றாருன்னா, தயவு செஞ்சு போயிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா மாத்திட்டு போய் அவளை பார்க்க போங்க, இந்த ட்ரெஸ்ல அவங்கள பார்த்தனா ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க கேட்காம போய் ஹீரோயினை பார்க்கறாங்க. ஹீரோயின், நீங்க கொஞ்சம் வெளில
வெளில இருங்க, நான் என் ஃபேமிலி கூட பேசிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து நீ எப்படி இருக்கம்மா, உனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி அக்கறையெல்லாம் கேட்காம, இங்கே பாருமா உன் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பார்க்கணும், அம்மாவுக்கும் உடம்பு முடியல, தயவு செஞ்சு உன் பேரில் இருக்க அந்த வீட்டை மட்டும் என் பேரில் எழுதி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாயில் பெண்ணை வைக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வருது பாருங்க கோவம். ஏன்னா அவங்க வந்ததே லேட்டு, வந்ததுமே அவங்க சொத்து தான் எழுதி கேட்குறாங்க. இதனால ஹீரோயின் ஒழுங்கு மரியாதை இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில போயிடுங்க, இன்னொரு வாட்டி என்னை பார்க்கறதுக்கு இந்த பக்கம் வந்தீங்க உங்ககிட்ட தங்கறதுக்கு கொடுத்த வீட்டை கூட நான் பிடுங்கிட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுறாங்க. அதனால அவங்க கோச்சிக்கிட்டே அந்த இடத்த விட்டு வெளில போயிடுறாங்க. இப்போ வேற வழியில் ஃப்ராங்க் தான் இவங்களை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. டாக்டர் வந்து ஹீரோயின் காலை செக் பண்ணி பார்க்குறாங்க. இவங்க எந்தவித அசைவுமே இல்லாமல் கை கால் அப்படியே இருந்ததுனால கால் அழுக ஆரம்பிச்சிருது. அதனால டாக்டர் காலை வெட்டி எடுக்கணும்னு சொல்லி ஹீரோயினோட காலை வெட்டி எடுத்துடுறாங்க. அப்போ நைட்டு மயக்கத்திலேருந்து கண்ணு முழிக்கிற ஹீரோயின் ஃப்ராங்கியை பார்க்குறாங்க. உனக்கு ஏதாச்சும் வேணுமாமா அப்படின்னு ஃப்ராங்கி கேட்குறாரு. அதுக்கு அவங்க மோ குஷேல் அந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. நீ மேட்ச்சில் ஜெயிக்கலையே, நீ மேட்ச்சில் ஜெயிச்சாதான் அதுக்கான அர்த்தத்தை என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு. நீங்கள் எங்கள் அப்பா மாரியே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க, உங்களை பார்த்தா எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா என்ன மாதிரி ஹேண்ட்ஸமாக அழகாக ஸ்டைலாக இருப்பாரா அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லுமா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. எங்கள் அப்பா அந்த நாய்க்குட்டியை கூட்டிட்டு போய் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு அதான் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஹீரோயின் சிம்பாலிக்கா என்ன கருணை கொலை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவர் இல்லை, என்னால் அது மட்டும் முடியாது, அதை மட்டும் என்கிட்ட கேட்காத அப்படின்றாரு. நான் ஜெயிக்கும் போதும் நான் சண்டை போடும் போதும் எல்லாரும் என் பேரை மோகுஷல்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லா பேப்பர்லையும் என்னோட ஃபோட்டோ வந்துச்சு. வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே நான் அடைஞ்சிட்டேன். அது எல்லாமே என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறத பார்த்து நான் கஷ்டப்பட விரும்பலை. இந்த சந்தோஷத்தில் நான் இருக்கும்போதே என்னை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அவர் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. நைட்டு ஃப்ராங்கி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு கால் வருது. ஹாஸ்பிட்டலுக்கு பதறி அடிச்சு ஓடி வந்து பார்க்குறாரு. மேகி அவங்களோட நாக்கை கடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இவர் எப்படியோ போய் சமாதானப்படுத்தி அந்த நாக்கிலேருந்து வர அர்த்தத்தை நிறுத்தி அவங்கள எப்படியோ காப்பாற்றிடுறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இவர் அவங்களுக்கு கருணை கொலை பண்ணலனாலும் அவங்க ஏதாச்சும் ஒரு வழியில் தற்கொலை பண்ணிக்க தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியுது. அவங்க இவ்வளோ கஷ்டப்பட வேணான்னு அவர் என்ன பண்ணுறது தெரியாமல் சர்ச்சுக்கு போகிறாரு. ரோட்லாம் நடந்துகிட்டு இருக்காரு. ரொம்ப யோசிச்சு பார்க்குறாரு. ஒரு வழியாக அவங்களுக்கு அவங்க ஆசைப்பட்டதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஜிம்முக்கு போயிட்டு நிறைய இன்ஜெக்ஷனும் மெடிசனும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே வர ஸ்கிராப் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. இங்கே பாரு, அவள் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு நீ பொறுப்பு இல்லை, அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நான் தான். ஸோ நான் தான் இதோட மொத்த பொறுப்பையும் நான் ஏற்றுக்க போகிறேன் அப்படின்னு ஃப்ராங்கி சொல்கிறாரு. ஸ்கார்ப்புக்கு ஒன்றுமே புரியல. இங்கே பாரு, நீ லூசு மாதிரி எதையும் யோசிக்காத, நீ பாட்டு போய் உன் வேலையை பாரு, எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஃப்ராங்க் அந்த மெடிசனை எடுத்துட்டு நேராக ஹாஸ்பிட்டல் தான் போகிறாரு. ஹீரோயின் கிட்ட போகிற ஃப்ராங்கி ஹீரோயினை எழுப்பி, இங்கே பாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் உன்னோட மிஷினை ஆஃப் பண்ண போகிறேன், உன்னால் மூச்சு விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, மோ குஷல்லாம் என்னன்னு கேட்டல, அதோட அர்த்தம் என் மகளே, என் ரத்தமே, நீ என்னோட மகள் அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷனை அவங்களுக்கு போட்டு விடுறாரு. அவங்க ஸ்லோவாக வழியே இல்லாமல் இறந்து போகிறாங்க. அப்பா தன்னோட பொண்ணை கிஸ் பண்ணிவிட்டு கிளம்புற மாதிரி அவர் ரொம்பவே பாசமாக அவங்கள கிஸ் பண்ணிவிட்டு மனசு உடஞ்சி மனசு ஃபுல்லாக ரொம்ப வலியோடு அந்த இடத்துலேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில போகிறாரு. இது எல்லாத்தையுமே இருட்டில் மறைஞ்சிருந்து ஸ்கார்ப் பார்க்குறாரு. அங்கேருந்து ஜிம்முக்கு போகிற ஸ்கிராப் விடிய வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு. இவர் திரும்ப வந்து போலீஸ்கிட்ட சரணடைவாரா இல்லை இந்த ஜிம்முக்கு ரிட்டர்ன் வருவாரான்னு வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அந்த ஜிம்மோட டோர் வழியாக உள்ளே வர்றது நம்ம டேஞ்சர். ஸ்கார்ப், நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், எல்லாருமே ஒரு மேட்ச்சில் தோப்பாங்க தான், நான் மறுபடியும் என் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறான். ஸ்கார்ப் ஒரு லெட்டரை எடுத்து வச்சு இப்போ நம்மக்கிட்ட சொன்ன ஸ்டோரி எல்லாத்தையுமே எழுதி அவரோட பொண்ணுக்கு போஸ்ட் பண்ண போகிறாரு. இந்த படம் ஃபுல்லாகவே நம்ம ஹீரோ ஃப்ராங்கி அவரோட பொண்ணுக்கு லெட்டர் போட்டுக்கிட்டே இருந்திருப்பார். அந்த லெட்டர் எல்லாமே ரிட்டன் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அந்த லெட்டர் போடுறத இப்போ ஸ்கார்ப் பண்ணுறாரு. ஃப்ராங்கி எங்கே இருக்காருன்னா அவர் ஹீரோயின் கூட போயிட்டு ஒரு லெமன் கேக் சாப்பிட்டா இருப்பாங்க, அந்த ஹோட்டலில் தான் இருக்கார். இதோட இந்த படம் இங்கே முடியுது. எப்படி இருந்தது இந்த படம்? ரொம்ப நல்லா இருந்ததா? இந்த படத்தை இன்ஸ்பிரேஷனாக வச்சு நிறைய தமிழ் படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்தோட பேர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு இது மாதிரி இன்னொரு நல்ல படத்தோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் நான் உங்கள் நண்பன் சுரேன்.